ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் 21/8 புதன்கிழமை பேங்க் நிஃப்டில ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ அது போய் டார்கெட் 1 அண்ட் 2 டிபி ஹிட் ஆகிருக்கும். அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோவை பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மார்க்கெட்டை குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே லாக் பண்ணிடுவேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல 1 ஹவர் மார்க்கெட் பேரிஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட்டோட ரேஞ்ச் லோ, ரேஞ்ச் ஹைலாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்க் பண்ணி வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், ப்ரீவியஸ் டேயே இல்லாட்டி மார்க்கெட் அன்னைக்கோ என்ன பண்ணுவேன்னா, மார்க்கெட்டில் எங்கெங்கே சப்ளை இருக்குது, எங்கெங்கே டிமாண்ட் இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு நான் என்னோட இந்த டெலிகிராம் குரூப்பில் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ ஒருவேளை இந்த டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இல்லைன்னா அதில் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நிஃப்டி 50 1 ஹவரில் பேரிஸ்ன்னு மார்க் பண்ணிவிட்டு மேலே இருக்க சப்ளை தென் கீழே இருக்க டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துக்கு வந்தால் நம்மளோட ட்ரேட் பிளான் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து வந்து மார்க்கெட்டு என்ன பண்ணால் மேலேருந்து சப்ளைந்து கீழே இறங்கி வரேன். 1 ஹவரில் ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த டிமாண்டை தொட்டுட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம், சேஞ்ச் ஆஃப் கார் கொடுத்துட்டு மேல் நோக்கி போகலாம். இல்லைனா ஒருவேளை இந்த ஜோனே ஃபெயில் பண்ணிவிட்டு என்ன பண்ண ஃபிளிப் பண்ணி கொடுத்துட்டு கீழே வரலாம் அப்படின்னு நான் மார்க் பண்ணி அமைச்சிருக்கேன். எத்தனை மணிக்கு 9:38. ஸோ மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷனை என்னோட டெலிகிராம் குரூப்பில் நான் உங்களுக்கு தரேன். ஸோ நீங்கள் ஒருவேளை என்னோட டெலிகிராம் குரூப்பில் இல்லை அப்படின்னா கீழே தர லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கிறேங்க. தென் அதுக்கப்புறம் இது வந்து கோட்டக் மஹிந்திரா கொடுத்துருந்தேன். தென் இது ஐசிசி பேங்க் இதை தொட்டுட்டு மேலே போயிருந்திருப்போம், அந்த லெவல் கொடுத்துருந்தேன். தென் HDFCயும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லெவல் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து தொட்டுட்டு மேலே போனால் ட்ரேட் அப்படின்னா இதுவும் ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்கும். மார்க்கெட் என்ன பண்ணால் நேராக கீழே வந்தால் இந்த மைனஸ் வச்சுனா உடச்சிட்டு மார்க்கெட்டு மேலே போனோம். மேலே போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்னோட பிளான் பண்ணிட்டோம். ஸோ என்னென்னா இங்கேருந்து வரும்போது எனக்கு டிமாண்டை தொட்டுட்டு மேலே போய் என்னோட சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ திரும்பி வந்தேன்னா எனக்கு இங்கே ப்ரீவியஸாக இருக்க இந்த இம்பேலன்ஸில் எனக்கு என்ட்ரி, அதுலேயும் ரெண்டாக பிரிக்கணும். என்ட்ரி 1, என்ட்ரி 2. ஒருவேளை நான் எடுக்கிற ட்ரேடு எனக்கு எகெயின்ஸ்டாக போச்சு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல SL. ஸோ இப்படின்னு பிளான் பண்ணி கொடுக்குறேன். எத்தனை மணிக்குன்னா 11:39க்கு நான் உங்களுக்கு ட்ரேட் பிளான் தர்றேன். மார்க்கெட் அங்கேருந்து மேலே கீழே வரோம். கீழே வந்து நம்மளோட என்ட்ரி 1, என்ட்ரி 2ல என்ட்ரி எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டு மெதுவாக இங்கேருந்து கன்சல்டேஷன் போட்டு போயிட்டுருக்கான். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஹவர்ஸ் என்ன பண்ணிப்பேன்னா கன்சல்டேஷன் போட்டிருப்போம் மார்க்கெட் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் என்ன பண்ண ரியாக்ட் பண்ணியிருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ட்ரேட் எடுத்துருப்பான் கரெக்டாக ஒரு 2:30 போல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பெரி. ஸோ அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்னா நேராக வந்தான். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தான். ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா ஆஃப்டர் கன்சல்டேஷன் TP1 ஹிட்னு எழுதியிருப்பான். ஸோ இங்கேருந்து நேராக போய் TP1 அடித்தான். தென் அதுக்கப்புறம் TP1ஐயும் உடச்சிட்டு மார்க்கெட் அங்கேருந்து நேராக போய் என்ன பண்ணியிருப்பான்னா TP2 ஹிட் அடித்தான். ஸோ நான் வந்து TP2 வந்து ஹிட்னு எழுதியிருப்பேன். ஸோ இந்த ட்ரேடை நாம் எப்படி பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். நம்மளோட ஸ்டூடெண்ட் சம்பாதிச்ச அமௌண்ட் வந்து 40,133 ரூபா. ஸோ நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா உங்களாலையும் முடியும். ப்ராப்பராக SMC கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு SMC கோர்ஸ் பற்றின தகவல் வேணும் அப்படின்னா நான் கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கோர்ஸ் பற்றின தகவல் நான் உங்களுக்கு தர்றேன். இந்த வீடியோ நீங்கள் கன்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆல்ரெடி என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். தென் சப்ளை டிமாண்ட், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஆர்டர் பிளாக், மிட்டிகேஷன் அண்ட் மிட்டிகேஷன், ப்ரீமியஸ் டிஸ்கவுண்ட், மல்டி டைம் ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சிருக்கணும். நான் இதில் சொல்கிற விட அந்த ஆர்டர் பிளாக், இம்பேலன்ஸ், ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல மார்க்கெட்டை குறிப்பிட்ட ரேஞ்சில் லாக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன் பார்த்தீங்களா. இந்த டெக்னிக்கல் வேர்டெலாம் நான் வந்து ஆல்ரெடி ஃப்ரீயாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோலாம் என்னோட பிளேலிஸ்ட்டில் லேர்ன் SMC அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோலாம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ப்ரீவியஸாக எடுத்த வெபினார் வீடியோ நான் இந்த பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த செட்டப் நம்ம நேற்று ட்ரேட் எடுத்த செட்டப்பு. ஸோ இந்த செட்டப் தான் நான் உங்களுக்கு லைவில் கொடுத்துருந்தேன். ஸோ இதை வந்து நான் எப்படி பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா மார்க்கெட் இங்கே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், சப்ளை டிமாண்ட்லாம் மார்க் பண்ணுவோம். ஸோ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு மேலே இருக்கும்போது சப்ளையும், கரண்ட் மார்க்கெட் கீழே இருக்கிற டிமாண்டையும் மார்க் பண்ணி வச்சுருப்போம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும், ஒருவேளை இப்போ மார்க்கெட் இங்கே கேப்பில் ஓப்பன் பண்ணி இங்கேருந்து போயிட்டு நம்மளை சப்ளை தொட்டு மார்க்கெட்டு கீழே வரலாம். இல்லை மார்க்கெட் இங்கேருந்து ஓப்பன் ஆகி என்ன பண்ணலாம், கீழே வந்து நம்மளோட டிமாண்டை தொட்டு மார்க்கெட்டு மேலே போகலாம். இல்லை ஒருவேளை சப்ளையோ டிமாண்டே தொடாமல் மார்க்கெட் என்ன பண்ணலாம், இங்கேயே பொழுதுக்கும் கன்சால்டேஷன் போடலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சப்ளைக்கோ இல்லை டிமாண்டுக்கோ மார்க்கெட் வரல அப்படின்னா நமக்கு அந்த அன்னைக்கு ட்ரேடு கிடையாது. ஸோ சப்ளையை தொட்டு நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தான் அப்படின்னா ஒரு செல் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். அதாவது புட் ஆப்ஷன் போகலாம். ஒருவேளை டிமாண்டை தொட்டுட்டு நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தான் அப்படின்னா நமக்கு கால் ஆப்ஷன், அதாவது CE நம்ம பை பண்ணலாம். நம்ம வந்து ஆப்ஷன் பையரு. ஸோ அப்போ அதனால் நமக்கு எந்த பக்கம் மார்க்கெட் போகிறான் அப்படிங்கிறத டைரக்ஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா மார்க்கெட் எந்த பக்கம் போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் யூஸ் பண்ணலாகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் போகிறது நமக்கு அந்த ட்ரேட் வந்து ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பாக அமையும். ஸோ மார்க்கெட் என்ன இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ நான் இங்கேருந்து என்னோட டிமாண்டையோ இல்லாட்டி சப்ளையோ நோக்கி போகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா 15 நிமிஷம் இன்ட்ராடே டைம் ஃப்ரேமான 15 நிமிஷத்தில் மார்க்கெட்டை ரன் பண்ண விடுவேன். ஸோ மார்க்கெட்டே இங்கேயோ இல்லாட்டி இங்கேயோ வரட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிறான்னு பார்க்கலாம்.
ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுங்க, கேப் டவுனில் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், இங்கே போய் நான் ட்ரேட் எடுக்குமா? இல்லை, வெயிட் பண்ணணும். என்னோட சப்ளைக்கோ டிமாண்டுக்கோ வரட்டும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணணும். மார்க்கெட்டை என்னோட டிமாண்ட் நோக்கி வர்றான், வரட்டும். டிமாண்டை தொட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுறோம், அடுத்து இன்னும் என்னோட டிமாண்டை தொடலை, அடுத்து இன்னும் அங்கே தான் நிற்கிறான், இன்னும் வரல. மார்க்கெட் என்ன சொல்கிறோம், மேலே போயிட்டுருக்கேன், மேலே போகிற மாதிரி. எஸ், இந்த கேண்டில் என்னோட டிமாண்டை தொட்ட கேண்டில். ஸோ அப்போ என்னாச்சுன்னா, என்னோட டிமாண்டை டேப் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட என்ட்ரி டைம் ஃப்ரேமான லோவர் டைம் ஃப்ரேமுக்கு நான் போய்ப்பேன். ஸோ இங்கே வந்து நிற்க மார்க்கெட், எங்கே நான் எதிர்பார்க்குற மாதிரி என்னோட டிமாண்டை தொட்டு மார்க்கெட் நிற்கி. இப்போது நான் என்ன பண்ணணும், என்னோட என்ட்ரிக்கு என்ன பிளான் பண்ணணும். என்ன பண்ணணும், இங்கே வந்தவன் என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட்டு மேலேருந்து பியரிஸாக மார்க்கெட் இறங்கியிருக்கான். இந்த மாதிரி இறங்கிட்டே இருக்கு. ஸோ ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டு. என்னோட 15 நிமிஷத்தோட டிமாண்டை தொட்டிருக்கான். இப்போ இவன் டிமாண்டை தொட்டவன் இவன் மறுபடியும் என்ன பண்ணும், மேலே போய் புல்லிஸாக மாற போகிறோன்னா இந்த ஹையை உடச்சிட்டு திரும்பி கீழே வந்து மார்க்கெட்டு எண்டி எடுத்துகிட்டு போச்சுன்னா மார்க்கெட்டு அப் ட்ரெண்டு. ஒருவேளை இவன் என்ன பண்ணலாம், ஒருவேளை இந்த ட்ரெண்டை கன்டினியூ பண்ணிட்டு கீழே போயிட்டே இருக்கலாமே. நான் இதை கவனிக்காமல் இந்த இடத்துல போய் சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுக்காம இந்த இடத்துல ஒரு என்ட்ரியை வச்சேன்னா மார்க்கெட்டு மேலே ஏறாமல் கீழே திரும்பி போனால் கீழே போய் எனக்கு எஸ்எல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எஸ்எல்லை தவிர்க்கணும் அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் மார்க்கெட்டு நம்ம டைரக்ஷனில் தான் போகிறானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடுக்குள்ளே போகிறது அந்த செட்டப் ஹை ப்ராப்பர்ட்டி செட்டப் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே இருக்க ரீசெண்டான இருக்க இந்த ஹையை இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதை போய் மார்க்கெட்டை உடைக்கிறானான்னு பார்ப்போம். இது எனக்கு உடையும் போது என்ன பண்ணணும், ஒரு பாடி க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு இம்பல்ஸ் மூவ் கொடுத்துருந்தான் அப்படின்னா எனக்கு அது வந்து ஒரு ஹை ப்ராப்பர்ட்டி செட்டப். இதை நான் என்ன பண்ணுவேன், எழுதி வச்சுப்பேன். எம் சேஞ்ச் ஆஃப், அதாவது மைனஸ் சிஹெச்னு எழுதிப்பேன். ஸோ மார்க்கெட் அங்கே போய் உடைக்கிறானான்னு பார்க்கணும். ஏன்னா பேரிஸாக வரான், அவன் பாட்டு ட்ரெண்டை கன்டினியூ பண்ணி போனாலும் நமக்கு எஸ்எல். ஸோ ஒருவேளை தேவையில்லாத ஒரு எஸ்எல் தவிர்க்கணும் அப்படின்னா இதை பார்த்துட்டு போகிறது நல்லது. ஸோ பார்க்குறேன். ஸோ என்னோடய ட்ரேடிங் ரூலில் நான் அப்படி தான் வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான், என் ரூல் மேட்ச் ஆனால் மட்டும்தான் எனக்கு ட்ரேடு. கரெக்டாக நான் எதிர்பார்த்த போய் மார்க்கெட் என்ன பண்ணால் இந்த சேஞ்ச் ஆஃப் கட்டு வித் என்ன பண்ணுங்க, பாடி க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்கிறான். ஸோ எனக்கு இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் நான் எடுத்துப்பேன். எடுத்துகிட்டு இப்போ நான் மேலேருந்து கீழே வரும். அப்போ என்ன பண்ணும், என்ட்ரிக்கு பிளான் பண்ணும். ஸோ நான் மார்க் பண்ணியிருக்கேன் என்னோட 15 நிமிஷம் டிமாண்டு இதுதான். இப்போ இதுக்குள்ளே நான் வந்து என்ட்ரிக்கான பிளான் பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ மேலேருந்து கீழே இறங்கும்போது எனக்கு என்ன பண்ணணும், ஏதாவது இம்பேலன்ஸோட ஒரு நிமிஷத்தில் ஆர்டர் பிளாக்கு போயிருக்கானான்னு பார்ப்பேன். எஸ், எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல போயிருக்கான். இப்போ இதை முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து அவன் திரும்பின இடம் எனக்கு என்ன பண்ணுங்க, 50% திரும்பி இருக்கான். ஸோ இப்போ இதுக்கு பிளான் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன பிளான் பண்ணுவேன்னா, இந்த இடம் பார்த்தீங்களா, இம்பேலன்ஸோட இருக்க இந்த ஆர்டர் பிளாக். ஸோ எனக்கு இது வந்து என்ட்ரி 1 நான் பிளான் பண்ணுவேன். ஸோ இது வந்து என்னோடது என்ட்ரி 1. அதே மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணலாம், இது கீழே நம்ம என்ட்ரி எடுத்த மாதிரியே கீழே என்ட்ரி எடுத்துட்டு நம்ம என்ன ஸ்டாப் லாஸ் வைப்போம். ஸோ அந்த ஸ்டாப் லாஸையும் ஒரு நேரத்தில் மார்க்கெட்டு ஒரு சில நேரங்களில் எடுக்க வருவான். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, என்ட்ரி 2 அப்படின்னு நான் பிளான் பண்ணிப்பேன். இது எனக்கு என்ட்ரி 2. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஒருவேளை நான் பிளான் பண்ணுறது சப்போஸ் எனக்கு எகெயின்ஸ்டாக போய் முடியலாம். ஸோ அப்போ என்னோட ஸ்டாப் லாஸையும் நான் இங்கேயே பிளான் பண்ணிப்பேன். இது எனக்கு ஸ்டாப் லாஸ். இந்த இது கீழே போய் பாடி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா நான் அந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு நான் ஃப்ளிப் என்ட்ரி பார்ப்பேன். ஸோ அப்போ எனக்கு இது வந்து ரெட் கலரில் என்ன பண்ணும், இந்த மாதிரி பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இது கீழே போய் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த. ஸோ சில நேரத்தில் இது வந்து 15 நிமிஷம் மார்க் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த இடத்துல 15 நிமிஷத்துலையா இருக்கா, இல்லை 1 ஹவரில் இருக்க எந்த டைம் ஃப்ரேமுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரீவியஸாக இருக்க இந்த டிமாண்டை நான் மார்க் பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்குது. ஸோ அப்போ என்ட்ரி 1 பிளான் பண்ணிட்டேன், என்ட்ரி 2 பிளான் பண்ணிட்டேன். மார்க்கெட் அப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து மேலே போய் எங்கே டார்கெட் அடிக்கணும்னு பார்க்கணும். ஸோ அப்போ நான் எங்கே போகுது, 15 நிமிஷத்தோட டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே பண்ணலாம். எனக்கு அடுத்து என்ன பண்ணணும், 15 நிமிஷத்தோட சப்ளை போய் மார்க்கெட் தொடணும். அப்போ மேலேருந்து கீழே இறங்கி வரவன் எங்கே அந்த 15 நிமிஷம் சப்ளை வச்சுருக்கேன்னு நான் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஒன்று இருக்குது, ஸோ இந்த இடத்துல ஒன்று இருக்குது. அப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு போனால் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம ஒரு டிபி வச்சுக்கலாம். அப்புறம் அதே மாதிரி எங்கே திரும்பி வரேன்னு பார்ப்பேன். ஸோ இந்த இடத்துல திரும்பி வருவோம். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், TP2. ஸோ இது வந்து நம்ம என்ட்ரி 1 என்ட்ரி 2 எடுக்கிறோம். ஒருவேளை மார்க்கெட் என்ன பண்ணலாம், இந்த லெவலாம் உடச்சிட்டு இங்கேருந்து போய் இந்த சப்ளை கூட போகலாம். பட் நம்ம இன்ட்ராடே தான் பண்ணுறோம். இவ்வளோ தூரம் மூவ் கொண்டு கொடுப்பான்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம எடுக்கும்போது ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டு 1:3 வர மாதிரி பிளான் பண்ணிக்கணும் வச்சுட்டு. ஸோ 15 நிமிஷம் டிமாண்ட்லேருந்து போகிறனால எனக்கு 15 நிமிஷம் சப்ளை வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து டார்கெட்டாக பிளான் பண்ணுறேன் வச்சுட்டு. இப்போ எனக்கு இது வந்து TP2ன்னு பிளான் பண்ணிப்போம். இது வந்து TP1 பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இங்கேருந்து என்ட்ரி எடுக்கணும். ஸோ நான் அந்த மாதிரி பிளான் பண்ணிப்பேன். மார்க்கெட் இங்கே இருக்கும்போது எனக்கு என்ட்ரி 1 என்ட்ரி 2 ஒருவேளை ஆப்போசிட்டாக போச்சுன்னா ஸ்டாப் லாஸு. அதே மாதிரி TP1 TP2 அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஹையை போய் உடச்சோன்னா TP1, அதுக்கு மேலே இருக்க இந்த ஹையை போய் உடைக்கும்போது TP2 அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட்டு இப்போ இங்கே இருக்குது, நம்மளோட என்ட்ரிக்கு வரல. ஸோ வரட்டும், மார்க்கெட்டை என்ட்ரி எடுக்காமல் எங்கே வேணாலும் போகட்டும். பட் ஆனால் நம்மளோட லெவலுக்கு வந்து என்ட்ரி எடுக்க வரைக்கும் நாம் வெயிட் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட வேலை. ஸோ மார்க்கெட் இப்போ இங்கேயே ரன் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்துட்டு இருக்கான்.
இன்னும் நம்மளோட லெவலுக்கு வரல. கரெக்ட்டா பாருங்க. அவன் அங்கெல்லாம் சுத்தி திரிஞ்சுட்டு வர்றான். நம்ம ஒன்ஸ் ஒரு என்ட்ரி, ஒரு எஸ்எல், ஒரு டார்கெட் பிளான் பண்ணிட்டோம்னா, அதுல எந்த விதமான மாற்றமும் பண்ணக்கூடாது. ஏன் அப்டின்னா, அடிக்கடி நம்ம பிளான மாத்திட்டே இருந்தோம்னா, நம்மளால ஒரு ஃபோக்கஸான ட்ரேட்ல உட்கார முடியாது. ஸோ எனக்கு என்ட்ரி இங்க இருக்கு. ஸோ எனக்கு என்ன பண்றான், இந்த இடத்துல வந்து என்ட்ரிய ட்ரிகர் பண்றான். கரெக்ட்டா நான் என்ட்ரி 2ன்னு வச்சேன் இந்த டாப் வரைக்கும். ஸோ எனக்கு இந்த கேண்டில்குள்ள நான் மார்க்கெட்ல என்டர் ஆகுற டைம். ஸோ ஓகே. மார்க்கெட் என்ன பண்ணலாம், இங்கருந்து போய் எனக்கு டிபி1, டிபி2வும் ஹிட் ஆகலாம். இல்ல என்ன பண்ணலாம், கீழ போய் எனக்கு எஸ்எல்லும் ஹிட் ஆகலாம். ஸோ மார்க்கெட்ல என்டர் ஆயிட்டோம். நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டோம்னா, இந்த பிளான்ல நம்ம ஸ்ட்ரிக்ட்டா இருந்துக்கணும். இதுல போய் நம்ம எந்த விதமான சேஞ்சும் பண்ணக்கூடாது. பொறுமையா அங்க இருக்கணும். ஸோ என்ன பண்றான்னு பார்க்கலாம். மார்க்கெட்டு என்ட்ரி எடுத்துட்டு அங்கேயே ஒரு கன்சல்டேஷன் மாரி போடுறோம். டக்குனு மார்க்கெட் என்ன பண்ணும், என்ட்ரி எடுத்துட்டு மூவ் ஆகணும். இது வந்து எக்ஸ்பைரி டே வேற. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும், மெதுவா போவான். அதே மாரி என்ன பண்ணும், கரெக்ட்டா 2:33 அப்புறம் மார்க்கெட்டு ஏதாவது ஒரு பக்கம் சடனா பிச்சுட்டு போகும். பட் நம்ம ப்ராப்பரான ரூலுக்குள்ள தான் இருக்கிறோம். கீழ வந்துச்சுன்னா நமக்கு எஸ்எல். ஒருவேள மேல போச்சுன்னா டார்கெட். நம்ம இப்ப இந்த டேட்ல என்ன பண்ணோம், மெதுவா, ஸ்லோவா மூவ் ஆயிட்டே இருக்கான் மார்க்கெட்டு. இப்ப இதுக்கெல்லாம் இங்க இது என்ன பண்ணி விட்டு போயிருக்க மாரி இங்கேருந்து இங்க பார்த்தோம்னா, இங்க இருக்க இம்பேலன்ஸ், ஆர்டர் பிளாக்லாம் விட்டு போயிருக்கான். ஒரு வேள இங்க வந்தான்னா, இங்கலாம் என்ட்ரி எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத இங்க விட்டு போறான். அப்ப இறங்கி திரும்பி வரணும். இங்க போகணும். மேல் நமக்கு இருக்கு. இங்கேயும் அவன் திரும்பலாம். இல்ல அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம், ஒரு 15 நிமிஷத்தோட சப்ளைய வந்து டார்கெட்டா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் போகலாம். மார்க்கெட் என்ன பண்றான்னு பார்க்கலாம். எஸ் கரெக்ட்டா இந்த இடத்துல வரான். அவன் என்ன பண்றான், இந்த இடத்துல இங்க இது போதுமான மேல போறதுக்கு போதுமான ஃபோர்ஸ் இல்ல. ஸோ அப்ப அத என்ன பண்றான், செகண்ட் டைம் வந்து டேப் பண்றான். இந்த இம்பேலன்ஸோட இருக்க இந்த ஆர்டர் பிளாக்ல டேப் பண்ணணும். எத்தன மணிக்கு? கரெக்ட்டா 2:34க்கு டேப் பண்றான். ஸோ இது டேப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றான் மார்க்கெட்ட பாருங்க. ஸோ நம்ம எல்லாமே ரெடியா இருக்கணும். மேல போய் டார்கெட்டும் அடிக்கலாம். இல்ல கீழ போய் நமக்கு ஸ்டாப் லாஸும் அடிக்கலாம். இப்போ நம்ம என்ட்ரி பிளான் பண்ணிட்டோம். ஸ்டாப் லாஸ் இதுன்னு தெரிஞ்சிருச்சு. டார்கெட் இதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, மார்க்கெட்ல கூலா உட்காந்துக்கலாம். ஸோ எது வேணா குடுக்கட்டும். பிளான் நம்மளோடதா இருக்கணும். ரிசல்ட் மார்க்கெட்டோடதா இருக்கட்டும். ஸோ மார்க்கெட் என்ன பண்றான், நேரா மேல போறான். கரெக்ட்டா ஃபர்ஸ்ட்டு டைம் போய் நம்மளோட டிபி ஹிட் ஒண்ணு அடிச்சிருப்பான். இதத்தான் நான் வந்து என்ன சொன்னேன்னா, என்னோட டெலிகிராம் குரூப்ல வந்து டிபி1 ஹிட்டு அப்படின்னு இதுல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குடுத்துருப்பேன். தென் அடுத்த நிமிஷம் எஸ் நம்மளோட டிபி1னையும் உடைச்சுட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போறான். அடுத்தவன் என்ன பண்ணணும், டிபி2வ உடைக்கணும். எஸ் இங்க போய் நம்மளோட மேல எங்க மார்க் பண்ணோம், 15 நிமிஷத்துல சப்ளைன்னு எதிர்பார்த்தோம். அத போய் உடைச்சு வச்சான். கரெக்ட்டா இந்த ட்ரேடு நமக்கு சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்கும். ஸோ அப்ப என்ன பண்றான், 15 நிமிஷத்தோட டிமாண்ட்ல என்ட்ரி எடுக்கிறான். அங்கருந்து நேரா போய் 15 நிமிஷத்தோட நம்ம மேலேருந்து வந்த கேண்டலோட சப்ளைய தொட்டுட்டு நிக்கிறான். உங்களுக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கத்துக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா, கீழ தர இந்த நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கோர்ஸ் பத்தின தகவல் அதில தர்றேன். உங்களாலயும் கத்துக்கிட்டு ப்ராப்பரா ட்ரேட் பண்ண முடியும். நம்மளோட ஸ்டூடண்ட் ஸோ அவர் நம்மட்ட ஆல்ரெடி கிளாஸ் படிச்சுட்டு ப்ராப்பரா எஸ்எம்சிய மார்க்கெட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அவருக்கு கிடைச்ச அமௌண்ட் ரூ. 40,133. ஸோ இது உங்களாலயும் முடியும். நீங்களும் என்ன பண்ணலாம், ப்ராப்பரா கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்த ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். தேங்க் யூ. டேக் கேர். பை.